சிறுமி கர்ப்பமானதை மறைக்க ரூபாய் 50,000 லஞ்சம் வாங்கிய மகளிர் காவல் ஆய்வாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கையால் பாலக்கோட்டில் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த தும்பல அள்ளி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி யுவராஜ், இவரது மனைவி மங்கம்மாள், வயது 38. இவர்களுக்கு புஷ்பா, ஜீவிதா மற்றும் சுஜாதா என்ற 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி இவர்களது இரண்டாவது மகள் ஜீவிதா, வயது 16, அதே ஊரை சேர்ந்த தங்கவேல் மகன் மணி என்ற நிர்மல்குமார் என்பவருடன் காதல் திருமணம் செய்து கொண்டார். இதில் ஜீவிதா 4 மாத கர்ப்பமாக இருந்ததை கண்டறிந்த சமூக நலத்துறை அலுவலர் இதுகுறித்து பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வீரம்மாளுக்கு, வயது 50, அவர்கள் தகவல் அளித்தார். இதையடுத்து இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்த வீரம்மாள், வயது 18 ஆவதற்கு முன்பு உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்ததற்காக குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்து சிறையில் அடைக்க உள்ளதாகவும் 50,000 ரூபாய் கொடுத்தால் வழக்கை கைவிட்டு விடுவதாகவும் கூறியுள்ளார். பணம் கொடுக்க விரும்பாத மங்கம்மாள் இதுகுறித்து தருமபுரி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு டிஎஸ்பி நாகராஜுக்கு புகார் அளித்தார். இதையடுத்து மங்கம்மாளிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் 50,000 ரூபாயை கொடுத்து அனுப்பியவர்கள் டிஎஸ்பி நாகராஜன், இன்ஸ்பெக்டர் பெருமாள் தலைமையிலான போலீசார் மங்கம்மாளை பின்தொடர்ந்து சென்றவர்கள் மகளிர் காவல் நிலையம் அருகில் மறைந்து நின்று காத்திருந்தனர். மங்கம்மாளிடம் இருந்து இன்ஸ்பெக்டர் வீரம்மாளிடம் லஞ்ச பணம் 50,000 பெறும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் வீரம்மாளை கைது செய்து விசாரணை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நடத்திய விசாரணையில் லஞ்சம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இன்ஸ்பெக்டர் வீரம்மாளை கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர். லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் இன்ஸ்பெக்டர் வீரம்மாள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.